திருத்துறைப்பூண்டி வேளாட் டவர்ஸ் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா பஜாஜ் பல்சர் 220B6 மாடலுங்க. இது ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். கஸ்டமர் ஏகப்பட்ட கம்பெனி சொல்லுவாங்க, வாங்கணும்னா பார்ப்போம். ஓகேங்க, ஸ்பேர்ஸை பார்த்தாலே தெரியும், வேலை ரொம்ப அதிகம் கிடையாது, கம்மியான வேலை தான். அதெல்லாம் முக்கியமான வேலை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க் பார்க்க போனால் பேக்ல செயின் ஸ்பாக்கெட், ஸ்ப்ராய்ட் பேரிங், கட்ஸ்டர் பேக், டிஸ்க் பேட் எல்லாம் மாற்றி இதில் எவ்வளோ இன்னும் ஸ்பாக்கெட் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும், கட்டப்பட்டு சவுண்ட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மாற்றணும். இதில் 220 பொறுத்தளவுக்கு செயின் லிங்க் வந்துருங்க, அதாவது 200 NS லிங்க் வராது. இது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். BS6 பொறுத்தளவுக்கு எந்த வண்டி சர்வீஸ் இருந்தாலும் த்ராட்டல் படியை கழட்டி க்ளீன் பண்ணி போகிறது நல்லா இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஓவரா டெபாசிட் ஆச்சு, இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அடைக்காம. இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மறக்க சவுண்ட் கேட்கும். அது என்ன ஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதாங்க இன்ஜின் போல்ட் தாங்க. இன்ஜின் போல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பல்சருக்கு பார்த்தீங்கன்னா 14 போல்ட் வரும் இன்ஜின் போல்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 போல்ட் ரொம்ப மெயினான போல்ட். இந்த போல்ட் வந்து லூஸில் இருந்தாலுமே மறக்கன்னு சவுண்ட் கேட்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் ஓவர் லோடு ஏற்றிட்டா கேட்கும். அதாவது கட்டு ஜாயிண்ட் கட்டுன்னு சொல்லுவாங்க, அது சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி இதில் சவுண்ட் கேட்கும். இதை டைட் பண்ணோம்னா சவுண்ட் வராது. பல்சர் 150 220 பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், அதுமாதிரி சவுண்டும் அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த லோடு கீர் வைப்ரேஷன் கீர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் விழுந்துரும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணி போடலாம், இல்லை புதுசு மாற்றலாம். அதாவது ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுனா புதுசு மாற்றலாம். இதை பார்த்தீங்கன்னா ஓவர் டேமேஜ் ஆகிட்டு நம்ம புதுசாக மாற்ற போனால் இது புதுசு மாத்திரம்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைப்ரேஷன் இருக்காது, நல்லா இருக்கும். வண்டி ஓட்டுறது உதறது, இந்த டூம் உதறது எதுவுமே இருக்காது. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வால்வு லூஸாக இருக்கும், அதை டைட் பண்ணணும். அது இல்லாமல் டைமிங் செயின் அட்ஜஸ்ட் மட்டும் தான் மாற்ற போகிறோம். இல்லை டைமிங் செயின்லாம் மாற்றலாம், அதெல்லாம் நல்லா இருக்குது. இதில் அட்ஜஸ்ட் மட்டும் மாற்றலாம் போதும். ஓகே, இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா மோட்டல் 700 தான் மாற்றணும். இதுக்கு ஆயில் லெவல் பார்த்தீங்கன்னா 120 இந்த ஹீட்டிங் பிரச்சனை வராது. ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் ஓட்டி பார்க்கட்டும், அவங்கள்ட்ட கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருவோம், அவங்க எங்கேயும் வந்திருக்காங்க. அன்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வண்டி ஓட்டி பற்றி வண்டி எப்படி இருக்கு? வண்டிலாம் நல்லா தானே இருக்கு. சரி, ஓகே. நம்மள்ட்ட சர்வீஸ் விட்டுறீங்க, என்னென்ன ஃபால்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக டிஸ்டர்ப் ஆச்சு? இன்ஜின் வைப்ரேஷன் ஆனிச்சுனா, சரி, செயின் மூவ் பண்ணும்போது மடன்னு சவுண்ட் வந்துச்சு. ஓகே, அப்புறம் அதனால தான் வந்து உங்கள்கிட்ட வந்து விட்டேன். சரி, இப்போ நம்ம எல்லா வேலையும் பார்த்துருக்கோம், எப்படி வண்டி ஓட்டுறதுக்கு? வண்டி நல்லா தானே இருக்கு. ஓகே, எந்த ஊருங்க? நாங்கள் அரியலூர் மாவட்டம் கோக்கடிண்ணே. அரியலூர் மாவட்டம் கோக்கடி. இங்கே எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? எப்படி 115 120 கிலோமீட்டர். ஓகே, இவ்வளோ தூரம் நம்மளை தேடி வந்திருக்கீங்க, வண்டி தெளிவாக வேலை பார்த்துருக்கோமா? நல்லா இருக்குண்ணே. ஓகே தலைவா, நம்மளை தேடி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே.